உலக நாடுகளில் சமாதானத்தை உண்டாக்குங்கப்பா. இஸ்ரேல் தேசத்துக்கு சமாதானத்தை தாங்கப்பா. தீவிரங்களால கமாஸ் அமைப்புகளால பல விதமான யுத்தங்கள் இன்னும் முடியவே இல்லைப்பா. எத்தனை அழிவுப்பா, எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கிறப்பா. ஐயோ கண்ணீருப்பா, எத்தனையோ ரத்தங்கள் சிந்தப்பட்டு எத்தனையோ சேதங்கள் அழிவுகள் இஸ்ரேல் தேசத்திற்கும் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கும் எத்தனையோ சேதங்கள் அப்பா. நீங்க சமாதானத்தை உண்டாக்கி தாங்க. வளைகாடு நாடுகள் இருக்கிற போது புரட்டம் மாறட்டும் சொல்லி ஜோமுடுக்க பக்கம் வாய்த்து சொல்லி ஜோமுடுக்க பக்கலாம். ஈரான் இஸ்ரேல் தேச யுத்தம் முடிவுக்கு வரட்டும். வளைகுடா நாடுகளுக்கு இருக்கிற யுத்தங்கள் முடிவுக்கு வரட்டும். தீவிரவாத அமைப்புகளோடு இருக்கிற யுத்தங்கள் முடிவுக்கு உண்டாக்கி தருகிறாக. அழிவு நாசம் போது ஏசப்பா, நீங்க நிறுத்தினாதான் முடியும் ஏசப்பா. அடுப்பே மணிப்பூர் மாநிலத்துல சமாதானத்தை உண்டாக்குங்க ஏசப்பா. மதக்கலவர்களை உண்டாக்கி தேசத்துல கெடுக்க நினைக்கிற பொல்லாத அடுவே மனுஷனுடைய ஏக்கனுடைய கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும், நிர்மலமாக்கப்படட்டும். அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு உண்டாக்குங்கப்பா. பொல்லாதவருடைய ஆலோசனை நீங்க அபத்தமாக்கி போடுங்கப்பா. கலவரத்தை உண்டாக்கி இரத்த சிந்த துடிக்கிற பொல்லாத வலு செல்பத்தின் கிரிகள், பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, நிர்மலமாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க தூதருடைய வல்லமை வெளிப்படட்டும், அப்படி மகிமை வெளிப்படட்டும். யுத்தத்திற்கு ஆண்டவரே உங்க திட்டம் இல்லாம செய்யப்படுற, உங்க தீர்மானம் இல்லாம செய்யப்படுகிற எந்த யுத்தமும் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் அவைகளை நீங்க மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்த்து சொல்லி ஜோமன் கருத்தா சொல்லி ஜோமனுக்கு ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறோம். நம்ம ஜெபிக்கதான் முடியும், நம்ம ஒன்று செய்ய முடியாது. ஆனால் ஜோமன் நம்ம ஜோமன் அப்படி ஜெபம் நிச்சயமாக சமாதானத்தை உண்டாக்க முடியாத தேவ கிருபையை நடிச்சு அவருடைய பாவத்தை மன்னிங்கப்பா, அவருடைய அக்கிரமத்தை மீறுதல மன்னிங்கப்பா. ஏசப்பா ஏன் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே, பல நாடுகள்ல ஆண்டவரே பாவம் செய்திருக்கிறார்கள். பாவம் செய்ததுனால இன்றைக்கு சமாதானம் இல்லை, யுத்தங்களையும் அழிவுகளும் சிந்தப்படுகிறதுப்பா. நாங்கள் உங்க தேவாலயத்திலிருந்து நம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிச்சு சமாதானத்தை உண்டாக்க முடியாது நாங்கள் கேட்கிறோம். நல்ல வாய்த்து சொல்லி ஜோமன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் சமாதானத்தை உண்டாக்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் சமாதானம் உண்டாகும். அவர் அல்லாமல் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பூமியில உலகத்துல எங்கேயும் எந்த காரியமும் இல்லை. நம்ம சொல்லி ஜோமன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்படியே பாவங்கள் அக்கிரமங்கள் இருந்து மன்னிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குகிறார். கிராமங்கள்ல பட்டணங்கள்ல சமாதானத்தை உண்டாக்குகிறாங்க. பொல்லாத கிரிகள் அழிக்கப்படுவதாக, கிராமங்கள்ல சமாதானம் உண்டாவதாக, குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாவதாக சொல்லி ஜோமனுமா. எத்தனை குடும்பத்துல சண்டை, பிரிவினை, போராட்டம், பேப்பரை திருப்பினாலே கொலைகளப்பா, தற்கொலைகளப்பா, சமாதானமே இல்லப்பா. நாங்க ஜோமனோம் கடன் பறிச்சினால தற்கொலை போடுதாங்கப்பா, வியாதினால தற்கொலை போடுதாங்கப்பா. அன்றைய பகை விரோதம் எத்தனையோ கொலைகள் குடும்பங்களுக்குள்ளப்பா, சமாதான உறவுகளால எத்தனையோ கொலைகளப்பா. அன்றைய ரத்தம் சிந்தப்படும் சிறுபிள்ளைகள் இன்னைக்கு அழிக்கப்படுறாங்க. குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறதப்பா. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்கள வாய்ப்பு சொல்லி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். குடும்பங்களை சமாதானத்துக்காக ஜோம் பண்ணுங்க, குடும்பங்களை சமாதானத்துக்காக ஜோம் பண்ணுங்க. நீங்க ஜோம் பண்ணா நிச்சயமா எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிற அந்த சூழலை மாறும். நல்ல விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, பிரிவினை வேண்டாப்பா, சண்டை வேண்டாப்பா, சபைகளுக்குள்ள சண்டை வேண்டாப்பா, பிரிவினை கசப்பு வேண்டாக்க வேண்டாம். ஏசப்பா ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக, இயேசுவே நீர் மன்னிப்பீராக, நீர் மன்னித்து சமாதானத்தை தருவீராக. உங்களுக்குள்ள நாங்கள் கேட்கிறோம். தனி நபர்களுக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே பாவ